ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல் ஆல்வின் சஸ்லாக். இன்னைக்கு இந்த வீடியோவில் நான் ரேட் அதிகமாக கொடுத்து ஒரு ஃபீமேல் வாங்கினேன். அந்த ஃபீமேல் என்கிட்ட முட்டை வைக்கல. அதே மாதிரி நல்லா பறந்துட்டு இருந்த புறா, பிளேஸ்மெண்ட் ஆன புறா என் வீட்டில் முட்டை வைக்கல. நல்ல முட்டை வச்சுட்டு இருந்த புறா திடீர்னு முட்டை ஸ்டாப் பண்ணுச்சு. அதை பற்றி தான் இன்னைக்கு இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். எனக்கு தெரிஞ்ச விஷயம், நாங்கள் ட்ரை பண்ண விஷயம், நான் கற்றுக்கிட்ட விஷயத்த இந்த வீடியோவில் நான் ஷேர் பண்ணுறேன். நான் எதனா மிஸ் பண்ணியிருந்தாலும் இல்லை எனக்கு தெரியாத விஷயம் நிறையா இருக்கலாம். உங்களுக்கு அது எதனா தெரிஞ்சிருந்துச்சுன்னா நீங்களும் கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணுங்க. நானும் தெரிஞ்சுக்கிறேன், மற்றவங்களும் தெரிஞ்சுப்பாங்க. அப்படியே இந்த வீடியோவை உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, சப்போர்ட் பண்ணுங்க. இப்போ நம்ம வீடியோக்குள்ள போகலாம். ஒரு புறா முட்டை வைக்கலன்னா ஃபர்ஸ்ட் அதோட ஏஜ் நம்ம பார்க்கணும். அது பிலோ 6 மந்த்தா இல்லை ரொம்ப ஏஜ்டு போர்டா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்க்கணும். அது ஒரு மெயினான விஷயம். ரெண்டாவது விஷயம் பார்த்தீங்கன்னா, நீங்க ப்ரீடிங் போடுறதுக்கு முன்னாடி அந்த பேர்டு நல்லா ஹெல்த்தியா இருக்கா இல்ல அன்ஹெல்த்தியா இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கணும். அதே மாதிரி ஒரு புறால, அதாவது ஒரு ஃபீமேல்ல நீங்க பேர் பண்றீங்கன்னா அதிகபட்சம் 2 செட்டு இல்லைன்னா 3 செட்டு, அதுக்கு மேல நீங்க ப்ரீட் பண்ணக்கூடாது. என்கிட்ட ட்ராக்ல பறந்த புறா இருக்கு, வின் பண்ணிருக்கு, ஆனா அந்த புறாவும் முட்டை வைக்கல அப்படின்னா அதுக்கும் சம் ரீசன்ஸ் இருக்கும், நம்ம கொடுக்குற மெடிசன்ஸ் பொறுத்து. இது எல்லாத்தையுமே ஆல்ரெடி நான் வீடியோ மேக் பண்ணி போட்டிருந்தேன். பட் அதில் யாருமே எனக்கு புரியல, எனக்கு நீங்கள் சொல்கிறது புரியல அப்படின்னு சொல்லியிருந்தீங்க. அதனால தான் அகைன் இந்த வீடியோ நான் மேக் பண்ணுறேன். ஒரு ஃபீமேல் முட்டை வைக்கலன்னா அதுக்கு மேலும் காரணமா அப்படின்னு கேட்டிங்கன்னா அப்படி கிடையாது. ஒரு ஃபீமேல் முட்டை வைக்கலன்னா அதுக்கு ஃபீமேல் மட்டுமே காரணம். இது நான் தெரிஞ்சுக்கிட்டது. நம்ம ஒரு ஃபீமேலை பேர் பண்ணுறதுக்கு முன்னாடி, அதாவது நம்ம ஒரு பேர் போடுறதுக்கு முன்னாடி மேல் அண்ட் ஃபீமேல் ரெண்டுத்துக்கும் டிவார்ம் பண்ணுவோம். அதே மாதிரி அதுக்கு பேக் பண்ணுறதுக்கு 1 வீக் முன்னாடியிலேருந்தே நம்ம என்ன சப்ளிமெண்ட் கொடுக்கணுமோ கொடுப்போம். நல்ல கிர்ட்டு, விட்டமின்ஸ், மினரல் சப்ளிமெண்ட் எல்லாமே கொடுப்போம். எதுக்காக இதெல்லாம் கொடுக்குறோன்னா, ஒரு பேர்டுக்கு முக்கியமான தேவை அது கால்சியமு, விட்டமின், மினரல்ஸு. இது மட்டுமே போதுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா அப்படி இல்லை. அதுக்கு நல்ல ஃபீடும் கொடுக்கணும். அதில் ப்ரோட்டீனும் ஃபைபரும் கரெக்டாக இருந்தாலும் ஃபேட் லெவல் ரொம்ப கம்மியான ரேஷியோவில் நம்ம மிக்ஸ் பண்ணணும். ஏன்னா ப்ரீடிங் கொடுக்கும்போது நம்ம ஃபேட் ரொம்ப அதிகமாக கொடுக்கக்கூடாது. இது எனக்கு இப்படிதான் சொல்லி கொடுத்தாங்க. எதுனாலன்னு பார்த்தீங்கன்னா, ஃபேட் அதிகமாக இருந்துச்சுன்னா அதனாலையும் புறா முட்டை வைக்கிறது ஸ்டாப் பண்ணிடும். அதே மாதிரி இப்போ நான் ரேட்டு கொடுத்து புறா வாங்கினேன், அந்த புறா அவங்க வீட்டில் முட்டை வச்சிச்சு, ஆனால் என் வீட்டில் முட்டை வைக்கல அப்படின்னு நீங்கள் சொன்னீங்கன்னா அதுக்கு புறாவோட கவுடு வைக்கும். அந்த கவுடு தான் ப்ராப்ளம். அந்த புறா பார்த்தீங்கன்னா அதோட பிறந்த வீட்டையோ இல்லை அது இருந்த வீட்டையோ அது மறக்காம இருக்கிறதால தான் அந்த புறா இங்க அது செட் ஆகல. அதுக்கு முதல்ல அந்த என்விரான்மெண்ட் செட் ஆகணும், அதோட அட்மாஸ்பியர் செட் ஆகணும். அப்போதான் அந்த புறா நம்ம வீட்டுல முட்டை வைக்கும். அதுக்கேற்ற மாதிரி அந்த பேர்டை நம்ம ரெடி பண்ணணும். அதுக்கு என்ன பண்ணலாம்னு கேட்டிங்கன்னா, நம்ம வச்சிருக்கிற அந்த ப்ரீடிங் கேஜோ லாப்டோ அந்த சூழல் அதுக்கு பிடிச்ச மாதிரி நம்ம அமைக்கணும். நம்ம ப்ரீடிங் போடும்போது ரெக்க வெட்டி நல்லா தரையில மேய விட்டு அந்த புறாவை ப்ரீட் பண்ணாலும் ஓரளவுக்கு அக்செப்ட் ஆகும். அதே மாதிரி ஒரு பேர்டு ரேஸ்ல பறக்குது, நான் நல்லா பறந்தது, நல்லா பிளேஸ்மெண்ட், ஆனால் அந்த புறா எனக்கு முட்டை வைக்கல அப்படின்னு சொல்லிங்கன்னா நம்ம இந்த ரேஸ் டைம்ல கொடுக்குற மெடிசன்ஸ்னால கூட அது முட்டை வைக்காமலே போகலாம். அந்த மாதிரி எங்கள் லாப்லயும் நடந்திருக்கு. நம்ம கொடுக்குற ரேஸ் டைம்ல அந்த ஹைடோசிஸ் மெடிசன்ஸ்னால கூட அந்த கருப்பையில எதனா ப்ராப்ளம் இருந்திருந்தாலும் அது முட்டை வைக்காம போயிடும். அது ஒரு சில புறாங்களுக்கு ஆட்டோமேட்டிக்கா ரெடி ஆகிடும், ஒரு சில புறாங்களுக்கு நம்ம மருந்து கொடுத்து ரெடி ஆகும், ஒரு சில புறாங்களுக்கு ரெடி ஆகாமலே போகலாம். அதே மாதிரி என்கிட்ட முட்டை வச்சுட்டு இருந்த புறவே இப்போ முட்டை ஸ்டாப் பண்ணுச்சு அப்படின்னு சொல்லிட்டு சில பேர் கேட்டிருந்தாங்க. நம்ம கண்டினியூவா ப்ரீடிங்ல வச்சிருந்தாலும் அதே மாதிரி ஒரு பேர் பண்ணிட்டு வெறும் முட்டை மட்டுமே எடுத்து வேற ஒரு புறா கிட்ட மாத்தி வச்சுட்டு இருந்தாலும் அந்த புறா முட்டை வைக்க தன்மையை இழந்துடும். ஏன்னா அது கொழுப்பு அடிச்சுக்கும். அதுக்கு ஒரு செட்டும் மாத்தினா பரவாயில்ல, நீங்க 4-5 செட்டும் மாத்தீங்கன்னா கொழுப்பு அடிச்சுட்டு மோஷன் போற இடத்துல கொழுப்பு கட்டி மாதிரி ஃபார்ம் ஆகும். இப்போ நான் சொன்ன இது எல்லாமே நீங்க தவிர்த்தாலே உங்க பேர்ட் நல்லா ஹெல்த்தியாவா இருக்கும். ஓகே, இப்போ நம்ம என்ன மெடிசன், நம்ம நாட்டு மெடிசன்லயே நம்ம என்ன மெடிசன் கொடுத்து நம்ம புறாவை ரெடி பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எந்த பேர்டு உங்ககிட்ட முட்டை வைக்காம ஸ்ட்ரகிள் பண்ணதோ அந்த பேர்டை ஃபர்ஸ்ட் செப்பரேட் பண்ணணும். செப்பரேட் பண்ணிட்ட அப்புறமா நம்ம ட்ரீட்மெண்ட் ஸ்டார்ட் பண்ணலாம். அதே மாதிரி அந்த பேர்டுக்கு செப்பரேட் பண்ண அப்புறமா நீங்க 24 ஹவர்ஸும் தண்ணியும் கிர்ட்டும் வைக்கணும், நல்ல ஃபுட்டும் வைக்கணும். அதுல ஃபேட் லெவல் ரொம்ப கம்மியா இருக்கணும். கம்பு, சோளம் இந்த மாதிரி ஃபேட்டான ஐட்டம்ஸ்லாம் அவாய்ட் பண்ணிடணும். அதே மாதிரி நாட்டு மருந்துல கருஞ்சீரகம் கிடைக்கும். அந்த கருஞ்சீரகம் வாங்கிட்டு நல்லா வறுத்து அதை பொடி பண்ணிட்டு ஒரு டப்பால போட்டு வச்சுக்கோங்க. அது டெய்லியும் ஃபீட் பண்ணும்போது நீங்க அது தீனியில மிக்ஸ் பண்ணிட்டு அதை அந்த புறாக்கு வைக்கலாம். அதுக்கப்புறம் இலந்த இலை, இஞ்சி, பூண்டு, மிளகு, அப்புறம் ஒரு சிட்டிகை மஞ்சள்,
இதை வந்து எல்லாத்தையும் ஒன்றா சேர்த்து நல்லா அரைச்சி ஒரு வேர்க்கடலை சைஸில் உருண்டை போட்டு காலையில் ஒரு 2 உருண்டை, சாயந்தரம் ஒரு 2 உருண்டை கொடுக்கலாம். நீங்கள் இழந்த இலையா கொடுக்கும்போது ஒரு 5 இலை சேர்த்துக்கலாம். அப்படி பவுடராக நீங்கள் கொடுக்குற மாதிரி இருந்தால் நீங்கள் ஒரு 1/4 ஸ்பூன் பவுடர் நீங்கள் சேர்த்துக்கலாம். இது வந்து பவுடர் வந்து அமேசான்லேயே கிடைக்கும். அது கூட பார்த்தீங்கன்னா ஒரு 2 பல்லு பூண்டு, ஒரு வேர்க்கடலை அளவு சைஸில் இஞ்சி, ஒரு 4லேருந்து 5 மிளகு, அது கூட பார்த்தீங்கன்னா ஒரு சிட்டிகை மஞ்சள். இது 1 டேக்கான ஒரு இது நல்லா அரைச்சிட்டு காலைல ஒரு 2 உருண்டை, சாயந்தரம் ஒரு 2 உருண்டை வர மாதிரி வந்து இது ஒரு 10 to 20 டேஸ் நம்ம கொடுக்கணும் கண்டினியூவாக. கொடுத்தாதான் வந்து அந்த பேர்டுக்கு கர்ப்பப்பையில் இருக்கிற அந்த கொழுப்பு, அந்த வைரஸ் எல்லாமே வந்து வெளியில் வந்துடும். அப்போ தான் அந்த முட்டை வைக்கிற தன்மை அந்த புறாக்கு அகைன் ரீஜென்ரேட் ஆகும். அதே மாதிரி ஒரு முக்கியமான விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, இந்த மெடிசன் நீங்கள் கொடுக்கும்போது அந்த பேர்டு வந்து வெயிலில் நீங்கள் வைக்கக்கூடாது. வெயில் படுற இடத்துலையும் நீங்கள் அந்த பேர்டை வைக்கக்கூடாது. ஏன்னா வெயில் பட்டுச்சுன்னா பேர்டு வந்து இன்னும் அதோட சூடு அதிகமாக ஆயிடுச்சுன்னா பேர்டு வந்து டீஹைட்ரேஷன் ப்ராப்ளம் வந்துடும். அதுக்கப்புறம் கழிச்சல் அந்த மாதிரி வந்துடும். சரிங்களா? அதனால வந்து பேர்டு கொஞ்சம் நிழல்ல இருக்கிற மாதிரியும் அந்த மாதிரி வச்சிங்கன்னா கொஞ்சம் நல்லாயிருக்கும். இந்த ஒரு மெத்தடை யூஸ் பண்ணி பாருங்கள். சக்ஸஸ் ஆயிடுச்சுன்னா ஒரு கமெண்ட்டில் ஒரு மெசேஜை போடுங்க. தேங்க்யூ.